உங்க வீட்டு செல்லக்குட்டிக்கு கிருஷ்ணன் ராதை மேக்கப் போடணுமா? கண்ணன் ராதைக்கான மேக்கப் செட் எல்லாம் ஹோல்சேலா வாங்கி விற்பனை செய்யணுமா? அப்ப நீங்க விசிட் பண்ண வேண்டிய இடம் தான் நம்ம மதுரை மேக்கப்ஸ். இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரே இடத்துல நீங்க பாக்கணுமா? அப்ப நீங்க விசிட் பண்ண வேண்டியது தென் தமிழகத்தின் ஒரே உற்பத்தியாளரின் நேரடி விற்பனை நிலையமான நம்ம மதுரை மேக்கப்ஸ் தான். மேலும் விவரங்களுக்கு கான்டாக்ட் மேக்கப்ஸ் 9944829252 9843600978. செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்களை பரத் பேசிட்டு இருக்கேன். நேற்று திருச்சி கிழக்கில் விஜய் நன்றி சொல்கிறதுக்காக போயிருக்கக்கூடிய அந்த சூழலில் விஜய் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணார். அதாவது 6 மாதம் அமைதியாக இருப்பேன்னு சொன்னவங்க அரை மணி நேரம் கூட அமைதியாக இல்லாமல் அவங்க நம்ம ஆட்சியை விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருந்தார். பொதுவாக ஒரு ஆட்சி புதுசாக அமையுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கணும். ஏன்னா முந்தைய ஆட்சியாளர்கள் செய்த குளறுபடியை சரி செய்கிறதுக்கு நம்ம ப்ராப்பராக சில டைம் பீரியட் கொடுக்கணும். இந்த டைம் பீரியட் எதுக்காகனா சரியான நிர்வாகத்தை அது செய்யணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த டைம் பீரியட் கொடுக்க போகிறோம். ஆனால் கோவையில் ஒரு பச்சை பிள்ளைய ஒருத்தன் கொடூரமாக கொள்கிறான் அபியூஸ் பண்ணி. அந்த பிரச்சனையை பற்றி நம்ம யாரும் பேசவே கூடாதா? இன்னைக்கு தாவேக்கா கட்சிக்காரங்க நிர்வாகிகள் 2 பேர் தாவேக்கா கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு பொண்ணையே வேலை வாங்கி கொடுக்குறோம் வாங்கன்னு கூப்பிட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கானுங்க. இப்போ இதை பற்றி நம்ம கேள்வி கேட்கக்கூடாதா? இன்னைக்கு விவசாயிகள் சொன்ன வாக்குறுதியை நீங்கள் ஏங்க செய்யலைன்னு சொல்லி நடு ரோட்டில் போன மாதிரி அவங்க படுத்து அவங்க ஒரு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில். ஆனால் இன்னைக்கு இதை பற்றி நம்ம பேசக்கூடாதா? என்ன சொல்ல வராரு விஜய்? எப்போ பேசணும்? அந்த விவசாயிகள்லாம் செத்து போனதுக்கப்புறம் பேசலாமா? அந்த குழந்தையுடைய அந்த உடம்பு அழுகி போனதுக்கப்புறம் பேசலாமா? இன்னைக்கு உங்கள் தாவேக்கா கட்சிக்கார ஒரு பொண்ணுக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை நடத்திருக்கானே, அந்த பொண்ணு ஏதோ ஒரு தப்பான ஒரு முடிவு எடுக்கிறான்னா அதுக்கப்புறம் பேசிட்டு போமா உட்காந்து? இல்லை மேகதாது அணை கட்டுறதுக்கு நான் அடிக்கல் நாட்ட போகிறேன் அப்படின்னு கர்நாடக அரசாங்கம் சொல்கிறாங்க. 500 விஜய் வந்தாலும் 100 விஜய் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுக்கு திமுக ஆட்சி தான் பிரச்சனை. ஆனால் இன்றைக்கி எங்கள் தயவில் தான் விஜய் ஆட்சியில் அமைஞ்சிருக்காரு அப்படின்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க. இப்போ 6 மாதத்துக்குள்ளே அவனுக்கு அடிக்கல் நாட்டிட்டானுங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம உட்காந்து பொறுமையாக பேசி சால்வ் பண்ணிக்க முடியுமா? ஏங்க நாங்கள் கேள்வி கேட்குறது உங்களுடைய நடைமுறை அரசியலை தான். உங்கள் நடைமுறை அரசியலை நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை தான். நம்ம சேனலில் இது வரைக்கும் விஜயும் அந்த நடிகைக்கும் அந்த மாதிரி கள்ளத்தொடர்பு, விஜய் அந்த குடும்பத்தை விட்டு ஓடி போயிட்டார், இதை பற்றிலாம் நம்ம பேசவே இல்லை. இதெல்லாம் எனக்கு தேவையும் இல்லை. நம்ம கேட்குற ஒரே கேள்வி, ஆட்சி செய்யக்கூடிய நீங்கள் இந்த நிர்வாகத்தில் செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் கேள்வி கேட்போங்க, கேட்டு தாங்க ஆகணும். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி பார்த்தங்க. ஆர்டர் செய்த தேநீர் தாமதமானதால் ஆத்திரம். சென்னை செங்குன்றம் அருகே தேநீர் கடையில் ஆர்டர் செய்த தேநீர் வர தாமதமானதால் ஊழியரை சரமாரியாக தாக்கிய தாவேக்கா நிர்வாகிகள். தாக்குதல் நடத்தியவர்கள் மீது செங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் உங்கள் தாவேக்கா கட்சிக்காரன் 2 பேர் டீ ஆர்டர் பண்ண டீ லேட்டாக வந்துச்சுன்னு சொல்லி அந்த ஊழியரை போட்டு அடிச்சிருக்கானே, அது காரணம் தெரியுமா? அதிகார போதை. நாங்கள் தானே ஆட்சியில் இருக்கோம், உங்களெல்லாம் என்னடா பண்ண முடியும் அப்படின்ற அதிகார திமிரு. இன்றைக்கி நம்ம அதை எதிர்த்து பேசி தான் விஜய் ஆகணும். பேசவே கூடாதுன்னா என்ன விஜய் இதெல்லாம்? இப்போ நான் இந்த வார்த்தையை தவிர்த்துக்கிறேன், தற்குறின்னு சொல்கிற வார்த்தையை நான் தவிர்த்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இந்த பீப்பிளை நம்ம தற்குறின்னு சொல்கிறோன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் தான். அது உண்மை, ஒத்துக்கிட்டே ஆகணும். நான் இவங்களை தற்கொலை சொல்கிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டிக்கிறேன். அதோட இவங்களாம் ரசிக குஞ்சுகள். இவங்களாம் தாவேக்கா தொண்டர்கள் கிடையாது, தாவேக்கா ரசிகர்கள். பெண்கள் பாதுகாப்பு பற்றி தாவேக்கா ரசிகர்கள் பேசுகிறாங்க. எனக்கெல்லாம் எவ்வளோ ஆபாசமான கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க தெரியுமா, மெசேஜ் பண்ணுறாங்க தெரியுமா, எவ்வளோ கேவலமாக அவங்க நடந்துக்கிறாங்க தெரியுமா, எவ்வளோ மிரட்டல் வருது தெரியுமா. இன்றைக்கோடவே 50 ஃபோன் பேசியிருப்பாங்க. எல்லாம் தாவேக்கா ஆதரவாளர் அப்படின்னு. நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், உங்கள் கட்சியை, உங்கள் ஆட்சியை, உங்கள் நிர்வாகத்தை நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்குறோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக
எங்களுக்கு கிடைக்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? எங்களை உங்கள் கட்சிக்காரன் இழிவுபடுத்துகிறான், அவ்வளவுதான். நாங்கள்லாம் அசிங்கப்படுறோம். தனி மனித தாக்குதல் நடத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. ஆனால் அதையும் மீறி நாங்கள் உட்காந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோம். சும்மா ஒரு மைக்கு கிடச்சிருச்சு, ஒரு ஃபோன் இருக்குது, ஒரு கேமரா இருக்குது, நீ உட்காந்து என்ன வேணாலும் பேசுவியாடா அப்படின்னு ஒருத்தன் கமெண்ட் போடுறான்ல, அவனை பார்த்து கேட்குறேன், இதே ஒரு மைக்கு, இதே ஒரு கேமரா, இதே ஃபோனை வச்சுக்கிட்டு தாண்டா நாங்கள் இன்றைக்கி அரசியல் பேசுகிறோம். இந்த அரசியல் தாண்டா உங்களுக்குலாம் வலிக்குது. இந்த அரசியல் தாண்டா உங்களுக்கு வலிக்குது. கேள்வியே கேட்கக்கூடாது. எப்போ கேள்வி கேட்குறது உங்களை? எல்லாரும் செத்து சுடுகாடுக்கு சுண்ணாம்பா போனதுக்கப்புறம் உட்காந்து கேள்வி கேட்போமா? சொல்லுங்கள் விஜய். நேற்று நீங்கள் வந்து இந்த 20 நாளில் நான் என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் பேசியிருப்பீங்களா? ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நீங்கள் பேசியிருப்பீங்களா? இல்லை. திமுக மேலே அவதூறு. நேற்று நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள் அப்படின்றது பரவி கிடக்கு, அதுக்கு முந்தைய ஆட்சியாளர்கள் தான் காரணன்றீங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் கட்சி அமைச்சர் சொல்கிறாரு, சிடி நிர்மல்குமார் சொல்கிறாரு, போதைப் பொருள் அப்படின்ற அந்த விஷயத்த கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோன்றாரு. நேற்று நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவர் இப்படி சொல்கிறாரு. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடுனது நீங்கள் தான். 41 உயிர் போனப்போ கூட பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி பாடுன ஒரு நபர் நீங்கள் தான். ஆனால் இன்றைக்கி அந்த 10 ரூபா வாங்குறத தடுக்க முடியாது, அது தேவையாக இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு உங்கள் தாவேக அமைச்சர் தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் சொன்னது ஒன்று, செஞ்சது ஒன்று. 1 லட்ச ரூபா ஒருத்தன் வந்து விவசாயத்துக்கு கடன் வாங்கினான்னா அவனுக்கு வெறும் 5000 ரூபா தான் தள்ளுபடி. இது என்ன கான்செப்டுன்னு எனக்கு புரியலை. நான் கேட்குறேன், தாவேக சம்மந்தப்பட்ட நபர்களை பார்த்து கேட்குறேன், நீங்களாம் பேசுகிறீங்கல்ல, தாவேக ரசிகர்கள் நீங்களாம் சொல்கிறீங்கல்ல, நீங்களாம் என்னைக்காவது வயலில் இறங்கி மம்பட்டியை கையில் பிடிச்சிக்கிட்டு வரப்பு வெட்டியிருப்பியாடா? வாய்க்கால தண்ணி பாய்ச்சிருப்பியாடா? மண்ணடிக்க தெரியுமாடா உனக்கு? டிராக்டரை கொண்டு வந்து வச்சா எது கலப்பை, எது ரொட்டேட்டர்னு ஏதாவது உனக்கு ஒரு விஷயமாக தெரியுமாடா? நெற்பயிர் வளர்ந்ததுக்கப்புறம் எது நெற்பயிர், எது களை அப்படின்ற ஒரு விஷயமாவது கண்டுபிடிக்க தெரியுமாப்பா உங்களுக்கெல்லாம்? ஏதாவது தெரியுமாப்பா? ரேஷனில் போய் அரிசி வாங்கி தின்றுருப்பீங்களாப்பா? இங்கே பிரச்சனை என்னென்னா, பாரபட்சமே இல்லாமல் எலைட் பீப்புளிலேருந்து, மிடில் கிளாஸ்லேருந்து, கீழே ஃபினான்ஷியலாக டவுனில் இருக்கக்கூடிய பீப்புளிலேருந்து எல்லாருமே எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாமல் கண்மூடித்தனமாக கொள்கைனா என்னன்னு கேள்வி கேட்குற ஒரு சூழலில் இன்றைக்கி இப்படிப்பட்ட இளைஞர்களை வச்சு உருவாக்கி வச்சுக்கிட்டு இன்றைக்கி அந்த இளைஞர்களை மூளை செலவை செஞ்சு நீங்கள் இன்றைக்கி ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. பரப்புறான், ஃபேக் நியூஸாக பரப்புறான். ஒருத்தன் திடீர்னு போடுறாங்க ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து இலவச பேருந்து அறிமுகப்படுத்த போகிறாங்கன்னு. யாரா சொன்னது? எது ஜியோ பாஸ் பண்ணிட்டாங்களாடா அப்படின்னு கேட்டோம்னா, இல்லையே நான் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தேன் அப்படின்றாங்க. ஒரு விஷயத்தை தேடி போய் படிக்கக்கூடிய ஒரு பேசிக்காக கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரிஞ்சுக்கிடுங்க இது உண்மையாக பொய்யான்னு. இப்போ சாட்ஜிபிடி இருக்குது, கிளாட் இருக்குது, என்னோடமோ ஏஐலாம் வந்துருச்சு. அதில் போட்டு நீ அதுக்கிட்ட கேட்டால் கூட சொல்லுண்டா அது உண்மையா பொய்யா? எதுவுமே கிடையாதுங்க. எந்த ஒரு அடிப்படை தத்துவமும் கிடையாதுங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், திமுக போன்ற ஒரு கட்சி, அதிமுக போன்ற கட்சி இதெல்லாம் இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம ஒரு பேஸ்மெண்ட்டில் இருக்கிறோம். அந்த பேஸ்மெண்ட்டை தாண்டி நம்ம வளர விடாமல் இப்போ இருக்கக்கூடிய சில ஆட்சியாளர்கள் நம்மளை அழுத்துனாங்க, உண்மைதான். இப்போ நமக்கு தேவை தமிழ் தேசியம்ன்ற ஒரு கோட்பாடு. இந்த பேஸ்மெண்ட்லேருந்து தமிழ் தேசியம்ன்ற ஒரு கட்டமைப்பை, ஒரு வாழ்வியெல்லாம் நம்ம உருவாக்கி தான் ஆகணும். தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு நம்மளை ஒடுக்கி வச்சுருந்தான்டா. இன்னைக்கு ஆமாம் அதெல்லாம் உடச்சி வெளில வந்திருக்கோம். தலையில் துண்டு கட்டக்கூடாதுன்னா, தோளில் துண்டு போடக்கூடாதுன்னா, இந்த சமுதாயம் செருப்பு போடக்கூடாதுன்னா, இந்த தெருவில் நடக்கக்கூடாதுன்னா, கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னா, அரிசி சோறு திங்கக்கூடாதுன்னாண்டா. அரிசி இருக்குல்லடா, அந்த சோறு பொங்கி வர சோறை கூட நீ திங்கக்கூடாது, இதெல்லாம் இந்த சமுதாயத்துக்குள்ளது, நீ போய் எதையோ போய் தின்னு அப்படின்ற அளவுக்குலாம் ஒடுக்கி வச்சுருந்தான். இன்றைக்கி அந்த ஒடுக்குமுறை அடக்குமுறை அத்தனைத்துலேருந்து நம்ம எழுந்து இன்றைக்கி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இது உண்மைக்குமே இங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய நம்ம முன்னோர்களுடைய தியாகம் தான் இங்கே நமக்கு காரணம். பொம்பளைங்க ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு ஒடுக்கி வச்சுதான்டா. இப்படியெல்லாம் ஒரு ஒடுக்குமுறை இருக்குதுடா அது தமிழ்நாட்டில்.
அதெல்லாம் எதிர்த்து போராடணும்டா. அதுக்கு ஒரு கொள்கை வேணும்டா. அதுக்கு ஒரு கோட்பாடு வேணும்டா. எந்த கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்லாம இந்த கொள்கையெல்லாம் எதுக்கு, கோட்பாடுலாம் எதுக்கு, அதை வச்சுலாம் என்ன பண்ணுவ அப்படின்னா இது என்ன அர்த்தம்ப்பா? இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. உண்மைக்குமே சொல்றேன், இந்த ஜென்ரேஷன் ரொம்ப 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 மோசமான ஒரு சூழல்ல போயிட்டு இருக்கு. நம்ம இந்த சூழல்ல வேற வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆபத்தான ஒரு சூழல்ல வாழ்றோம். நான் இப்பயே சொல்றேன், திமுகவா இருங்க, அதிமுகவா இருங்க, பாஜகவா இருங்க, நாம் தமிழரா இருங்க, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவங்களா இருங்க, தலித்தியம் பேசக்கூடிய ஆட்களா இருங்க, நீங்க யாரா வேணாலும் இருங்க. ஆனா தயவு செஞ்சு எல்லாரும் இப்போ ஒரு அணியில ஒன்று சேருங்க. ஒரு அணியில ஒன்று சேருங்க. ஒன்று சேர்ந்து இவங்களை தற்கூறின்னு நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. அவங்கள எஜுகேட் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இவங்களை சொல்லி புரிய வைக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இவங்களை எதிர்த்து போராட வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இந்த கட்டாயம், இந்த கடமை நமக்கு இருக்கு. நம்ம எவ்வளோ ஒரு பேராபத்தில் இருக்கும் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஒரு பேராபத்தில் இருக்கும் தெரியுமா? இந்த பசங்கள்லாம் பார்க்கும்போது உண்மைக்குமே எனக்கு வேறு ஒரு கட்டத்து மேலே கடுப்பாகுது. சும்மாவே நான் வந்து எமோஷன் ஈஸியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆள். ரொம்ப ஈஸியாக எமோஷன்லாம் கேரி பண்ண மாட்டேன். டக்குன்னு வெளில கொட்டிடுவேன், படக்கு கொட்டிடுவேன். மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்க மாட்டேன். அதனால என்னென்னா, இவன் வந்து இப்படி பேசுகிறான், இவன் டக்குன்னு பேசுகிறான், மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறான், ஓப்பனாக பேசுகிறானே நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறது நல்லது. என்கிட்ட ஒருத்தன் ஒழுங்காக நடந்துக்கலன்னா திரும்பி அவன்கிட்ட பேச மாட்டேன். திரும்பி அவன் வந்து நாளைக்கே வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம இன்வைட் பண்ணுறான், நான் போக மாட்டேன். என்னால் அந்த இடத்துல பல்ல அடிச்சுட்டா சூப்பரு அது பண்ண முடியாது, எனக்கு வராது. பிடிக்கலன்னா பிடிக்கல தூக்கி போட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். உன் சவகாசமே வேணாம்னான்னு ஒதுங்கிடுவேன். திருப்பி அந்த நபர்களை போய் சீண்ட கூட மாட்டேன். இதுதான் நான். என் இயல்பே இப்படி தான். ஏன் விஜயனை கூப்பிட்றீங்க? விஜயனை கூப்பிடாம பின்னென்ன சூப்பர்மேன், பேட்மேன், ஹீமேன் நான் கூப்பிட முடியும்? விஜயன் தானப்பா கூப்பிட முடியும். அதான்ப்பா மரியாதை, அதான்ப்பா பேருக்கான மரியாதை, அதுக்கு தான்ப்பா பேர் வைக்கிறாங்க. இதுதான்ப்பா சுயமரியாதை. பகுத்தறிவுன்னு பேசுகிறோம், கொஞ்சம் கூட ஒரு விஷயத்தை ஆராயவே மாட்டோம். ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்கிறான், நீ விஜயனை கூப்பிட்ற, தளபதினு கூப்பிடுன்றான். எந்த போருக்கு, எந்த நாட்டுக்கு, எந்த படைக்கு அவர் தளபதியாக இருந்தார்? இப்போ உடனே அப்போ நீ திமுககாரன். டேய் எனக்கு புரியலைடா, ஏன்டா உசுறு எடுக்கிறீங்க? அது நான் இன்னொன்று சொல்கிறேன்டா, என்னை திட்டணும்னா மனசு தீர தயவு செஞ்சு திட்டி தொலைஞ்சிட்டு போய் என்னை பிளாக் பண்ணிட்டு போய் தொலை. உங்களுக்கெல்லாம் புரிய வைக்க முடியாதுன்னா, நீ புரிஞ்சிக்க மாட்டேன்னா நீ வேணவே வேணாம். நான் வேற ஒரு 10 பேருக்கு உட்காந்து சொல்லி புரிய வச்சுக்கிறேன். இப்போ யூடியூப்பில் வீடியோ போட்டு நம்ம ஒன்றும் கோடியா லட்சமா, அதுவும் லட்சத்தை கூட விடுங்க, அப்படியே பலாயிரக்கணக்கில் கூட சம்பாதிக்கலப்பா. நமக்கு அவ்வளோ பெரிய வருமானம்லாம் இல்லைப்பா. இருந்தும் நம்ம இந்த விஷயத்தை விட்டு நம்ம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த களத்தில் நிற்கிறேன். இந்த மாதிரி பல பேர் நிற்கிறான். பல பேர் ஒன்று சேர்ந்து நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். இல்லை நாங்கள் ஒன்று சேரல, தனித்தனியாக நிற்கிறோம். ஆனால் கண்டிப்பாக ஒரு சூழலை நாங்கள் எல்லோரும் ஒன்று சேருவோம். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு புரியுமா? இப்போ நான் பேசுனது கூட உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியலை. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு ஆட்சி. அதுக்கு மேலே தெரில, பார்ப்போம். நாளைக்கு அண்ணாமலை வேறு ஏதோ புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறாராம். அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் நம்ம நாளைக்கு. என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. உங்க வீட்டு செல்லக்குட்டிக்கு கிருஷ்ணன் ராதை மேக்கப் போடணுமா? கண்ணன் ராதைக்கான மேக்கப் செட் எல்லாம் ஹோல்சேலா வாங்கி விற்பனை செய்யணுமா? அப்ப நீங்க விசிட் பண்ண வேண்டிய இடம் தான் நம்ம மதுரை மேக்கப்ஸ். இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரே இடத்துல நீங்க பாக்கணுமா? அப்ப நீங்க விசிட் பண்ண வேண்டியது தென் தமிழகத்தின் ஒரே உற்பத்தியாளரின் நேரடி விற்பனை நிலையமான நம்ம மதுரை மேக்கப்ஸ் தான். மேலும் விவரங்களுக்கு கான்டாக்ட் மேக்கப்ஸ் 9944829252 98436000978.